வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட்ஸ், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ், ரைட்ஸ் இஷ்யூ, ஐபிஓ அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது அப்கமிங் டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்த்தலாம். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ₹6.59 டிவிடெண்ட், ரெக்கார்ட் டேட் 5th செப்டம்பர். திருப்பதி ஃபோம்ஸ் ₹1 டிவிடெண்ட், ரெக்கார்ட் டேட் 22nd செப்டம்பர். Hexagon Events dividend 15 paise, record date இன்னும் கொடுக்கல. Olectra Greentech 40 paise dividend, record date 20th September. Upcoming splits பத்தி பார்த்தலாம். Kesar Enterprises இவங்க face value 10ல இருந்து 1 மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா செப்டம்பர் 18 கொடுத்திருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹108 இருக்கு. ஸோ ஒரு ஷேர் வச்சிருந்தா அது 10 ஷேரா மாறும். கூடவே பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். அப்கமிங் போனஸ் பற்றி பார்த்தலாம். ஜி லிமிடெட் இவங்க 1:1 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 170 இருக்கு. ஸோ எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெக்கார்ட் டேட் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். கூடவே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். அடுத்ததா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் கரூர் வைசியா பேங்க் இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட அக்கௌண்ட்ல போனஸ் ஷேர்ஸ் கிரெடிட் ஆயிடுச்சு. அடுத்தது அப்கமிங் ஐபிஓ பற்றி பார்த்தலாம். அமந்தா ஹெல்த் கேர் இவங்க இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கூடுதலாக ₹25 பாசிட்டிவ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ 19.84% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்டிங் வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன்லேயே இருந்துட்டு இருக்கும். அடுத்ததா க்ரோ இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஐபிஓ சைஸ் $800 மில்லியன்லேருந்து $1 பில்லியன் வரைக்கும் இருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிஓ ஃபிஸ்கல் இயர் 26லேருந்து 27க்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் குவார்ட்டரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அப்கமிங் ரைட்ஸை பற்றி பார்த்தலாம். ஈகோ ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹15.44 இருக்கு. இவங்க 19.57 crores ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க. இஷ்யூ ப்ரைஸாக ஒரு ஷேருக்கு 15.2ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. அதனால ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது ₹3.80 ரிமைனிங் ₹11.4 ஃபர்தர் கால்ஸ் வரும்போதும் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இது பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகுது. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:4. ஸோ 4 ஃபுல்லி பெய்டு ஷேருக்கு ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 29 ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ செப்டம்பர் 8லேருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் செப்டம்பர் 17. ஸோ அடுத்ததா ஸ்கூபி டே கார்மெண்ட்ஸ் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹93.80 இருக்கு. இவங்க 40.5 crores ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க. ஒரு ஷேருக்கு 90 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகுது. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3 இருக்கு. 3 ஃபுல்லி பெய்டு ஷேருக்கு ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த ஆஃபர் செப்டம்பர் 12லேருந்து 19 வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 இருக்கு. அடுத்ததா ஸ்டார்லைன் என்டர்பிரைசஸ் இவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹6.68. இது ஒரு பென்னி ஸ்டாக். இஷ்யூ அமௌண்ட் 20.75 crores இருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு ₹2ன்னு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ. இந்த ஆஃபர் செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. ஸோ அடுத்ததா ஸ்டேக் அக்விசிஷன் பார்த்தலாம். சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் இவங்க யுட்டாகா கிக்கன் இது ஒரு ஜப்பான் பேஸ்டு கம்பெனி. ஸோ இதில் 81% ஆஃப் ஸ்டேக் அக்விசிஷன் கொண்டு வரலான்னு சொல்லி போர்டில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக 11% ஆஃப் ஸ்டேக்கை வந்து ஷினிச்சி கோங்கியோ இது ரெண்டுமே வந்து ஜப்பான் பேஸ்டு கம்பெனிஸ். இவங்க மெட்டல் காம்பனன்ட் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. இதுலேயும் இவங்க 11% ஆஃப் ஸ்டேக்கை அக்வயர் பண்ணுறாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.